ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரி ஒர்க் டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த சேம் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டு ஒரு முகூர்த்தம் ப்ளவுஸ்க்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க வந்து அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு இந்த கஸ்டமர் இந்த டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நெக்லைன் மட்டும்தான் அந்த ஒர்க் கொடுத்துருந்தோம். ஸ்லீவுக்கு வந்து நான் வேறு மாதிரி ஒர்க் கொடுத்துருந்தேன். இவங்க வந்து ஸ்லீவுக்கும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, பட் பேட்டர்ன் வேறு. இன்றைக்கி வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கில் மட்டும் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டேன். நான் ஆல்ரெடி பேக் நெக் முடிச்சிட்டேன். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பேசாமல் சீக்கிரமாக இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜரியில் அவுட்லைன் கொடுக்குறேன். 4 லைன் வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுத்துருவேன். இது வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ப்ளவுஸ் இருக்குங்க. சாரீ வந்து எல்லோ கலரு. ஸோ அது மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நான் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். நாலு லைன் வந்துட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். 4 லைன் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறப்ப. நீங்கள் 2 லைனெல்லாம் வந்து ஜரியில் அவுட்லைன் கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமம். டெய்லருக்கு வந்துட்டு டிஸ்டர்பாக இருக்கும், அப்புறம் பீடு உடஞ்சி போயிடும். அதனால் எப்போவுமே வந்துட்டு 4 லைன், அட்லீஸ்ட் மினிமம் 3 லைனாவது கொடுங்க. அடுத்தது வந்துட்டு சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். ஆரி ஒர்க் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்குங்க. நான் முன்னாடி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா கூட உங்களால் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குனாலும் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து கேட்கலாம். ஒரு லைன் வந்துட்டு சுகர் பீடில் லைன் கொடுத்துட்டேங்க. அடுத்தது வந்து ஸ்டோன் செயின் வைக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடம் வந்து ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுனால கொக்கி பீஸ் வி பீஸ் வரும் இல்லைங்களா? அதனால் கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் இப்படி கேப் விட்டுறணும். ரொம்ப இப்படி ஒட்டியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடாது. த்ரெட்டு வந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, பட் வந்துட்டு பீடோ ஸ்டோன் செயினோ அந்த மாதிரி ஸ்டோன் எதுவுமே வந்துட்டு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் பக்கம் கூட நீங்கள் தாராளமாக விட்டுறலாம். ஸோ விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம டுட்டோரியல் வந்து ரொம்ப தெளிவாகவே இருக்கும். நான் வந்து இப்போ முடித்தது வந்து இந்த இடத்துல பீடு முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஸ்டோன் செயினை வந்துட்டு இங்கிருந்தே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ண வந்து வசதியாக இல்லை அப்படின்னா நீங்கள் திரும்ப வந்து நூலை கட் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து கூட மறுபடியும் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே கூட நீங்கள் வைக்கலாம். சாரி, ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். பட் என்ன, அடிக்கடி நூல் கட் பண்ணாமல் பண்ணணுன்னா டைம் வந்து சேவ் ஆகும். ஸ்டோன் செயின் வந்துட்டு ஒரு லைன் வச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா சுகர் பீடும் பக்கத்தில் இன்னொரு லைன் வச்சு முடிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இதுக்கு இடையில, அதாவது இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு லைன் வந்து சுகர் பீடு வைக்கணும். ஸோ அது வந்து கரெக்டான நம்ம அளவில் வைக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம நார்மலாக இப்படியே கோடு போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கோணே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ச் டேப்பில் வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மி, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த அளவு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மார்க் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்படி போடுறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும், முன்ன பின்ன வந்து போகாமல். பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பாயிண்டெல்லாம் வச்சு இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும் இதோட கேப் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இந்த லைன்லேயே வந்துட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீடில் கொடுத்துட்றேன். சுகர் பீடில் வந்துட்டு ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டோன் எடுத்திருக்கேங்க. குந்தன் ஸ்டோன் திலகம் ஷேப்பில். இது வந்து எல்லோ கலரு, அடுத்தது வந்து ஒயிட் கலரு. ஸோ 2 கலரில் நான் வந்து ஸ்டோன் எடுத்திருக்கேன். இது வந்து லீஃப் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். அதாவது இந்த மாதிரி இப்படி இலை வரும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அடுத்தடுத்த கலர்ஸ், அதாவது இங்கே வந்து இப்போ எல்லோ வைக்கிறோம் அப்படின்னா அடுத்தது வந்துட்டு ஒயிட் வைக்க போகிறோம், அடுத்தது எல்லோ, அந்த மாதிரி அடுத்தடுத்த கலர் வைக்க போறோம். இடையில வந்து கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும். அந்த இடத்துல வந்து பீடு ஒரு லைன் வரும். ஸோ அதனால இப்போ வந்து எப்படி ஒட்டுறேன்னு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் வந்து கிராஸா வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லோ ஒட்டுறேன். அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான், நமக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம ஒர்க் பண்ணுறப்ப அது தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ தேவைப்படும்னு. அடுத்தது வந்து நான் ஒயிட் கலர் ஒட்டுறேன். அடுத்தது நம்ம வந்து எல்லோ ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக இந்த பீட் லைனை ஒட்டியே வந்து வைக்கணும், ரொம்ப வந்து கேப் விடக்கூடாது. ஓகே, இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு காட்டுறேன்.
பாருங்கள், இந்த பக்கம் லைன் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இந்த பக்கமாக என்ன போட்டிருக்குமோ அதே தான். அதாவது நம்பர் 2 பீடு, சுகர் பீடு, ஸ்டோன் செயின், அப்புறம் சுகர் பீடு, அப்புறமா லாஸ்ட் வந்துட்டு நம்பர் 3 பீடு இருக்கு இல்லைங்களா, ரவுண்ட் பீடு, அது வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், பீட் ஒர்க் ஃபுல்லாகவே நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டோனை சுற்றியும் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் கொடுக்கலாம், இல்லாட்டினா ஜர்தோசி வச்சு கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னும் நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஜரி த்ரெட்டில் தான் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க அது நான் முன்னாடி போட்டிருந்த டிசைன்லாம் அதான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவே போதும். நாங்கள் அதுக்கப்புறமா இதை வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். எங்கேயுமே வந்துட்டு நம்ம நாட் போட தேவையில்லை. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டோனை சுற்றியும் அப்படியே வந்து ஒரு லைன் போடணும். இந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டிச்சஸ் கொஞ்சம் குட்டி குட்டியே போட்டுக்கோங்க. உங்களால் எவ்வளோ சின்னதாக போட முடியுதோ அவ்வளோ சின்னதாக. ஸோ அப்போ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பீடுக்கு ஓவர்லாப் ஆகிற மாதிரி மேலே வர மாதிரி போட்டுக்க வேண்டியதான். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த அவுட்லைன் கொடுத்துட்டும், அதாவது பீட் ஒர்க் கொடுக்கலாம், இல்லை பீட் ஒர்க் கொடுத்துட்டும் இந்த லைன் கொடுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். என்னென்னா பீட் லைன் கொடுத்துட்டு இது கொடுக்குறப்ப இந்த இடத்துல நம்ம பீடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு மேலே இன்னொரு லாக் மாதிரி போய் அந்த ஸ்டிச் வந்து உட்காந்துக்கும். ஸோ அதனால் இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸ்டோன் ஒட்டுறப்ப முடிஞ்ச அளவுக்கு க்ளூ வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. எப்படி போட்டாலும் கொஞ்சம் எச்சா போயிடுதான். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஜன்னு வெளியில் வராமல் கொஞ்சம் நீட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இப்படி நம்ம குத்துறப்போ அந்த இடத்துல ஸ்டோன் வெளியில் இருந்துச்சு அப்படின்னு காஞ்சிருந்ததுன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து ஊசி உள்ளே விட்டு வெளியே வரது சிரமமாக இருக்கும். இந்த கேப் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து 2 ஸ்டோனுக்கு இடையில அந்த பீடு வரப்போ அதிக வந்து கேப் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஜரி த்ரெட்டில் வந்து அவுட்லைன் கொடுத்துட போகிறோம். இந்த 2 பீடுக்கும் இடையில, அதாவது 2 ஸ்டோனுக்கு இடையில இருக்கிற பீட் லைன் இருக்கு இல்லைங்களா, இது இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வரணும். இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த கிளாத் வந்து அவ்வளோக்கா வந்து தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஓகே, இதே மாதிரி நான் அவுட்லைன் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு காட்டுறேன். ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இந்த டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் இந்த லீஃப் மாதிரி போடுற டிசைன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். அவ்வளோதான். இது வந்துட்டு நான் எல்லோ கலர் saree அப்படிங்கிறதுனால எல்லோ கலர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே எல்லோ கலரும் கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாமே அந்த கோல்டு பேஸ் மாதிரியே வந்துடும் அப்படிங்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். இது வந்து லைட் வருஷத்தில் வந்து நல்ல ஒரு கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கும், நல்லா மின்னும். அதனால தான் நான் வந்து இது கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவுக்கு நம்ம இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்ல தெளிவாக தான் காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்க, கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்க, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.